Praise the Lord. Happy to see you through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாம் வேத வசனங்களை தினசரி காலையில தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? காட்ஸ் லவ். இந்த வசனம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, எது தேவ அன்பு நமக்குள்ள இல்லை என்பதற்கான அடையாளம். எப்ப தெரியுமா தேவ அன்பு நமக்குள்ள இல்லைன்னு இந்த வேத வசனம் சொல்லுது? நம்ம கையில இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானமும், உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பொருட்களும், உதவி செய்யக்கூடிய அளவுக்கு திராணியும் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை அடைத்து கொண்டால் அதுதான் தேவ அன்பு நமக்குள்ள இல்லாதுன்னு சொல்றாங்க. பாருங்க, இங்க நீ கொடுக்காம இருக்கிறத பத்தி ஆண்டவர் சொல்லவே இல்லை. இப்ப நம்முடைய மனநிலைமை பத்தி தேவன் பேசுறாரு. ஒருவன் நம்மகிட்ட உதவின்னு கேட்கும் பொழுது நம்முடைய மனம் எப்படி அதற்கு ரியாக்ட் ஆகுது, நம் சிந்தை எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆகுது, நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம்? இப்போ ஹெல்ப்னு கேட்க வரவங்களுக்கு சிந்தை அளவுலயே நாம மறுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஹெல்ப் பண்ணவே முடியாதுங்க. சொல்லுவாங்கல்ல, மனம் இருந்தால் மார்க்க முடியும். ஏன் அப்படி சொல்றாங்க மனம் இருந்தால் மார்க்க முடியும்னா, ஏன்னா மனது அளவுலயே நம்ம எதையாவது ஒண்ணு செய்யணும்னு முடிவு கொண்டா கண்டிப்பா செஞ்சிருவோம். கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்தாலே தேவன் நம்ம கொடுப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்துவார். நம்மகிட்ட நம்ம கிறிஸ்தவ சகோதரன் ஒருவன் குறைச்சலா இருக்கும் பொழுது அவன் நம்மிடத்துல கேட்கும் பொழுது மனதளவுல, ஐயோ இந்த சகோதரன் என்கிட்ட கேட்கிறான், நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், என் கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ற தாட் இருக்குல்ல, அந்த உதவி செய்ய வேண்டும் என்கிற மனமே கண்டிப்பா ஏதாவது ஒரு காரியத்து மூலமாய் உங்களை உதவி செய்ய வைக்கும். ஆனா ரொம்ப மோசமான விஷயம் என்ன, ரொம்ப இங்க கஷ்டமான காரியம் என்னன்னா, நம்ம பல நேரங்கள்ல இந்த வசனம் சொல்றது மாதிரி நம்முடைய இருதயத்தை நாம் அடைத்து கொடுக்கிறோம். கொடுக்கின்ற இப்ப கைய கொடுக்காம இருக்குன்னா அது வேற விஷயம். ஆனா இருதயமே அடைபட்டப்ப நம்ம கை எப்படி கொடுக்க முற்படும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருக்கிற விதத்துல தேவ அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இருதயத்தை அடைத்துக் கொள்ளுதல்ல ஒரு ஆங்கில வார்த்தையோட அழகா யூஸ் பண்றாங்க, கோல்ட் ஷோல்டர். கோல்ட் ஷோல்டர்னா வார்ம் வெல்கம். எப்படி ஒருத்தவங்க வீட்டு வரும்போது வார்ம் வெல்கம் அப்படின்னு சொல்றோம். அது ஏன் அப்படி வார்ம் வெல்கம்னா, ஒரு நல்லா வரும்போது நம்முடைய லவ் காமிச்சு, நம்மளுடைய கம்பேஷன் காமிச்சு நல்லா அவங்களை உபசரிக்கிறது, அதுக்கு பேர் வார்ம் வெல்கம். இந்த கோல்ட் ஷோல்டர்னா என்ன தெரியுமா, ஒருத்தவங்க வர்றதே பிடிக்காம ரொம்ப டெலிபரேட்டா அவங்க அவாய்ட் பண்றதுக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கோல்ட் ஷோல்டர். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல இந்த இருதயத்தை அடைத்துக் கொள்றதுக்கு கோல்ட் ஷோல்டர் அப்படின்னு இருக்கு. நீங்க உங்க இடத்துல உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு கோல்ட் ஷோல்டரை காமிக்கிறீங்களா? நீங்க அந்த மாதிரியான காரியத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கண்டிப்பா அதுல இருந்து மாற வேண்டும். உதவின்னு கேட்கிறவங்கள நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ இல்லையோ, ஆனால் மனதளவுல இவங்களுக்கு எதையாவது நான் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கான வழிவாசல்களை தேவன் திறப்பார். அப்படி செய்யணும்னு யோசிக்கிற, அப்படி உதவி செய்யணும், என்னோடு கூட இருக்கிற சகோதரர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற மனநிலைமையை தான் அங்க என்ன சொல்றாரு, அவனுக்குள்ளதான் தேவ அன்பு நிலை கொண்டிருக்கிறது என்று இந்த வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கும். இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றை உணர வேண்டும். நாம் அன்பில்லாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் ஒரு நாளும் அன்பு செலுத்த முடியாது. இது அன்னை தெரசா அவங்க சொன்ன ஒரு கொட்டேஷன். அன்பு இல்லாம நிறைய கொடுக்கலாம், ஆனா நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். முக்கியமா தேவனுடைய அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட் கிவிங். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா பிதா குமாரனை கொடுத்தார், குமாரர் தன் உயிரை கொடுத்தார். ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றார், நமக்குள்ள எல்லாவற்றையும் நமக்கோடு கூட சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் ஆல் அபவுட் கிவிங் தானே. அது கொடுப்பதுல தானே ஆரம்பிக்குது. அப்ப நாமும் இந்த கொடுப்பதுதான் அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ உங்களோட சகோதரன் குறைச்சொல் என்று நீங்க கண்டு உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பா செய்வதற்கு நீங்கள் முற்பட வேண்டும். அதுதான் தேவ அன்பா இருக்குது. இந்த நாளிலும் கூட, இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க யாராவது மைண்டுக்கு வரலாம், உங்கள்கிட்ட ஹெல்ப்னு கேட்டுக்கலாம். அவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்து கிறிஸ்தவ அன்பை, கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தேங்க்யூ and God bless you. Have a great day.